ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெஜ்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது பூந்தி. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, ஃபுட் கலர் சிறிது, 1 ஸ்பூன் நெய், பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் இருக்க கடலை மாவை இதில் போட்டுக்குவோம். ஃபுட் கலரை கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு பிஞ்சு சோடா மாவு, உப்பு சிறிது, உப்பு 1 பிஞ்சு போட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இனிப்பை தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கரைக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பதத்தில் நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்படி தான் இருக்கணும். அடுத்தது சர்க்கரை பாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை. இப்போ அதுக்கு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிடுவோம். நல்லா சர்க்கரை கரைச்சி கொஞ்சம் கம்பி பதமாக வரணும். கம்பி பதமாக வரும்போது நம்ம அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூந்தி போட ஆரம்பிச்சிடுவோம். முக்கால்வாசி பாவு சர்க்கரை கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி அது கொதிச்சோன்னே நமக்கு கம்பி பதம் வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கம்பி வந்தது அந்த மாதிரி தெரியுது. இப்போ பார்ப்போம். லேசாக வருது. இந்த வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டியாக போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். இதாகக்கூடாது. ஒரு 2 செகண்ட் தான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். விழுந்துருக்கு பாருங்க. பாருங்க, எல்லாத்தையும் சர்க்கரை பாவோட இந்த பூந்தியை கலந்துட்டேன். இப்போ அதில் வாசத்துக்கு கொஞ்சம் போல நெய் போடுவோம். எல்லாம் ஒன்றா கலந்து அதெல்லாம் அந்த சர்க்கரை பாவு இந்த பூந்தியில் நல்லா உறிஞ்சி எடுத்துரும். நல்லா அழகாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது சர்க்கரை பாவில் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம பவுலில் கொட்டிடலாம். பாவில் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை எடுத்து நான் பவுலில் போட்டு வச்சுட்டேன். சுவையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.